அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்கேலிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கொடுக்கறதில்ல. ஸோ ஜென்ரல் ப்ரஷிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இதுக்காக போய் டாக்டர் விசிட் பண்ணணும்? ப்ரஷிங்கில் நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் டென்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு மஞ்சளாக இருக்க பல் அப்படின்றனால கான்ஸ்டண்ட்டாக டீத் ஒயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அதை பண்ணாதான் பல்லு வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, இல்லைனா பல்லு வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்லுக்கு ஒருத்தருக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி லைட் மஞ்சள் வந்துட்டு மாறுறது ஓகே தானா, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பல்லு வெள்ளை கலரில் தான் இருக்கணும்? பல்லு அந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் அது ஹெல்தி அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கின் கலர் மாதிரி தான். ஸோ நீங்கள் சொன்னீங்க டென்டல் ஃப்ளோஸே வந்துட்டு பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற எல்லா டர்ட்டியுமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பட் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு டூத் பிக் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடும்பொழுது நம்ம எங்கேயாவது குத்திடுவோம், அதனால கம் ப்ளீடிங் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறீங்க? டூத் பிக் டெஃபினட்டாக யாருமே யூஸ் பண்ணவே கூடாது. யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹெல்தி கம்ஸ் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ட் பொதுவாக இப்போ வந்துட்டு ஸ்கேலிங்கிற விஷயமும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளாசிங் எப்படி பெருசாக வந்துட்டு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ, அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஸ்கேலிங்கிற ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கொடுக்கறதில்ல. ஸோ ஜென்ரல் ப்ரஷிங்க்கும் ஸ்கேலிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இதுக்காக போய் டாக்டர் விசிட் பண்ணணும்? ப்ரஷிங்கில் நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் டென்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, இயர்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் நாங்களே டென்டிஸ்ட் விசிட் பண்ணி ஸ்கேலிங் பண்ணிப்போம். ஸோ எதுக்குன்னா, நம்ம என்னதான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஏரியா நம்மளாலே ரீச் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேரோட டூத் பொசிஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாத ஒரு ஏரியாவை அவங்களே அறியாமலே விட்டுருப்பாங்க க்ளீன் பண்ணாமல். ஸோ அங்கே என்ன ஆகும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாயில் நம்ம சுத்தம் பண்ணல அப்படின்னா சாஃப்ட் டெபாசிட்டாக இருக்கும். ஸோ வந்து சாஃப்ட் டெப்ரிஸாக வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ஒரு நாள் க்ளீன் பண்ணல அப்படின்னா வாயில் இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் போய் ஆர்கனைஸ் ஆகும். ஒரு காலனி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் பயோஃபில்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பயோஃபில்மை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் பண்ண முடியாது. அது நல்லா அடர் ஆகிருக்கும், பல்லோட கம் மாதிரி வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதே ஒரு 2-3 days விடுறீங்க, ஒரு 7 days 10 days அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது, ஈவன் ஒரு மாதத்துக்கு மேலேயே நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா அந்த பயோஃபில்ம் வந்து நல்லா கால்குலஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். கால்குலஸ்னால் ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவங்களோட, எஸ்பெஷலி லோவர் டீத்தோட இன்னர் சர்ஃபேஸ். ஸோ அந்த கால்குலஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் மாதிரி பல்லோட சிமெண்ட் மாதிரி பல்லோட ஸ்டிக்காக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ தான் ப்ரஷ் பண்ணி நீங்களே உடச்சி எடுத்தாலும் வராது. ஸோ அதுக்குன்னு டிசைன் பண்ணது தான் இந்த அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங். ஓகே. ஸோ இந்த ஸ்கேலிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வைப்ரேட்டிங் டிப் இருக்கும், அதில் வாட்டரும் வரும். ஸோ அந்த வாட்டர் அண்ட் வைப்ரேட்டிங் டிப் வழியாக அந்த ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் அல்ட்ராசோனிக் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் அவுட் பண்ணி எடுப்போம். அதுக்கு பேர் தான் டென்டல் ஸ்கேலிங் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்கள் வந்து ப்ராப்பராக ரொட்டீனாக பண்ணுறப்போ இந்த கால்குலஸ் டெபாசிட் ஆகிறதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃபர்தராக கம் இன்ஃபெக்ஷன்ஸு, பல்லெல்லாம் ஆடி விழுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதனால தான் நடக்குது. இந்த கால்குலஸ்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக அந்த வாயிலே இருக்கிறது. அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, வலி கொடுக்கல, ஜஸ்ட் வந்து கம்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வலி வராது. பல்லில் ப்ராப்ளம் வந்தால் தான் அந்த சிவியர் பெயின் வருது, உடனே டென்டிஸ்ட் எல்லாரும் ஓடுறது. ஆனால் கம்ஸில் வந்து அது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பெயினுமே கொடுக்காது. ஆனால் நீங்கள் அதை ட்ரீட் பண்ண ரொம்ப ரேராக தான் பெயின் வரும். ஏதாவது ஆப்சஸ் அந்த மாதிரினா தான், சீல் கோர்த்தா தான் அந்த மாதிரி வரும். சும்மா அந்த ஜிஞ்சைவைட்டிஸ் பெரடான்டைட்டிஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், அவங்கள அறியாமலே திடீர்னு ஆடுது அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போனீங்கன்னா நம்மளாலே மேஜிக்லாம் பண்ணியே காப்பாற்ற முடியாது. ஓகே. ஸோ இந்த கம் டிசீஸ்மே வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்தாலே வந்து நம்ம ஈஸியாக அரெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ரொட்டீன் டென்டல் ஸ்கேலிங் மஸ்ட்டுங்கிறது. அண்ட் அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போய் ஒருத்தவங்க பண்ணிக்கணும்? இதுவுமே டிஃபர். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய சொத்தப்பல் இருக்குது, ஓகே, கேவிட்டி நிறையா இருக்குது, சின்ன வயசுலேருந்தே வந்து உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம் அடிக்கடி வருதுன்னா நீங்கள் ஒரு 3 to 6 months பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இல்லை ரொம்ப மெடிக்கலி காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாலேயும் ப்ராப்பராக ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவங்களும் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு ஓகே எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது,
நான் வந்து ரொட்டீனாக பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. யாராக இருந்தாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம், அதில் ஒரு பயமே இல்லை. ஸ்கேலிங் பண்ணால் பல்லு வீக் ஆயிரும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அது ஒரு ஒரு க்ளீனப் ப்ரொசீஜர். நீங்கள் பார்லரில் போய் ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்களே, ஸோ அது ஆக்சுவலி அதை கேட்டால் தான் ரிஸ்க். உங்கள் ஸ்கின்ல ஏதோ போட போகிறாங்க, இதில் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த அல்ட்ராசோனிக் டிவைஸ் வச்சு அந்த கால்குலஸ் பார்ட்டிகல்ஸை பிரேக் டவுன் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால அதெல்லாம் பெருசாக இது பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு ரூட் கெனால்ஸு, இம்ப்ளான்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க வாயில், ஆனால் கேவிட்டிஸ் பெருசாக அந்த டெண்டன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 6 to 1 year 6 months to 1 year பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் பொதுவாகவே இந்த காஃபி டீ குடிக்கிறதுனாலையோ அல்லனா வந்துட்டு ஒரு ஹார்ட் வாட்டர்லாம் வந்துட்டு நம்ம சிப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையோ வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கரைப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கேவிட்டி வேற, இது வேறையா? அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது மேம்? ஸோ இதுக்கு பேர் கேவிட்டிஸ் கிடையாது, இதுக்கு பேர் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெயின்ஸுமே வந்து பல்லில் படிகிற கரை வந்து வெளிப்புறமாகவும் பல்லில் கரை படியும், பல்லுக்குள்ளே இருந்துமே வந்து கலர் மாறும், பல்லே கலர் மாறும். அந்த மஞ்சள் கலராக இருக்கிறது அதெல்லாம். ஓகே. சில பேருக்கு மஞ்சள் கரை சொல்லுவாங்க, ஆனால் வெளியில் வந்து எந்த டெபாசிட்ஸுமே இருக்காது, ஆனால் அவங்களோட பல்லோட கலரே மாறிடும் பை பர்த். ஸோ அது மாதிரி. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின், இன்ட்ரின்சிக் ஸ்டெயின் சொல்லுவோம். வெளிப்புறமாக பல்லில் கரை படிகிறது இந்த காஃபி டீ ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸு, ஏதாவது சாப்பிட்றதுனால ஸ்டெயின்ஸ் வருது, அது எல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ்னு சொல்கிறது. ஸோ இந்த கரை வந்து அசச் உங்களுக்கு பெருசாக டேமேஜ்லாம் கொடுக்காது, பல்லுக்கு வந்து கேவிட்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஆனால் காஸ்மெட்டிக்காக பல்லில் வந்து கரை இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து இதுவுமே ஸ்கேலிங்கில் நம்ம கிளியர் அவுட் பண்ணிடலாம். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு மஞ்சளாக இருக்க பல் அப்படின்றனால கான்ஸ்டன்ட்டாக டீத் ஒயிட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அதை பண்ணாதான் பல்லு வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, இல்லைனா பல்லு வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்லுக்கு ஒருத்தருக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி லைட் மஞ்சள் வந்துட்டு மாறுறது ஓகே தானா, இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பல்லு வெள்ளை கலரில் தான் இருக்கணுமா? பல்லு அந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் அது ஹெல்தி அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கின் கலர் மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கின் கலர் இருக்க மாதிரி டூத்லேயே அத்தனை ஷேட்ஸ் இருக்குது. நாங்கள் டீத்தில் உங்களுக்கு ஏதாவது க்ரௌன்ஸ் கொடுக்குறோன்னாலே ஒரு ஷேட் கைடே வச்சுருப்போம். ஒரு ஒயிட்லேயே அத்தனை ஷேட்ஸ் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அத்தனை ஷேட்ஸ் ஆஃப், இப்போ எனக்கு இருக்கிற ஒயிட் கலர் டீத்து உங்களோட டீத் கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஆனால் இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோ, அவங்க ஃபேஸ்க்கு சுத்தமாக செட்டே ஆகாத மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அவங்க வேணா காஸ்மெட்டிக்காக கலர் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது அழகுபடுத்திக்கணும்னா வேணா பண்ணிக்கலாம், தேவையான அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா அது வந்து அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து லேக் ஆகுது, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் இது பண்ணால் இது வந்து அன்ஹெல்தி அப்படின்னு கிடையாது. ஓகே. அண்ட் பொதுவாக வந்துட்டு ஈறு சார்ந்த பிரச்சனைகளும் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக தெரியாது, அந்த ப்ளீட் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரஷ் பண்ணும்போதே ப்ளீட் ஆகும், ஆனால் சில பேருக்கு வந்து அப்பப்போ ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான ஈறு சார்ந்த பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? கம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சைனே வந்து அந்த ப்ளீடிங் தான். கம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஸை பொறுத்த வரைக்கும் அது நிறைய நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஆஸ் அ கம் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து கம் ஸ்வாலன் ஆகும். நான் வந்து எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம் ஸ்வாலன் ஆகும், ப்ளீட் ஆகும், அல்லது வந்து ஒரு மைல்டு பெயின் இருக்கும், அல்லது வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியே வந்து ஃபர்மாக இல்லாமல் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் வந்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர் சேஞ்சஸ், ஸ்வெல்லிங் அந்த மாதிரி. ஸோ இந்த எல்லா சைனுமே வந்துமே நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம், ஏன்னா கம்ஸ் வந்து வாய்க்குள்ளே மறைஞ்சிருக்கும், நம்ம சிரிக்கிறப்போ பல்லு தான் தெரியும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பெயினும் இருக்காது, மைல்டாக ப்ளீடிங் வருது, ப்ரஷ் வந்து வருது, நம்ம இன்றைக்கி ஏதோ ஹார்டாக தேய்ச்சிட்டோம் போல் அதனால தான் ப்ளீட் ஆகுது, இல்லை இதை எங்கேயும் குத்திட்டோம் போல் அதான் ப்ளீட் ஆகுது அப்படின்னு ஒரு அலட்சியமாக பேஷண்ட்ஸ் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப சில பேர் தான் வந்து இது டெய்லி ஆகிட்டே இருக்கே ஏன் இப்படி ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா கம்ஸில் ப்ளீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கேப்லரி ப்ளீடிங் சொல்கிறது. இப்போ நம்ம கை கால் அடிபட்டு கட் ஆகிறது வந்து சிவியர் ப்ரொஃப்யூஸ் ப்ளீட் வரும். ஆனால் கம்ஸில் இருக்குது மைனூட் குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ். ஸோ அதுலேருந்து வர்றது இமீடியட்டாகவே அரெஸ்ட் ஆயிரும், அது எவ்வளோ சிவியர் கம் இன்ஃப்ளமேஷனாக இருந்தாலும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் ஆனோடனையும் பேஷண்ட்ஸ்க்கு இல்லை ஏதோ நம்ம குத்திட்டோம் போல் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் கம்ஸ் நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணுறீங்க, ஸ்பிட் பண்ணுறப்போ அந்த நுரையோட பிளட்டு ஸ்டெயின் வருதுனாலே டெஃபினட்டாக டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சைன் உங்கள் கம்ஸில் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி கம் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஜிஞ்சிவைட்டிஸ்னால் ஒரு ரிவர்சபிள் கம் டிசீஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன். அதை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க, நம்ம ட்ரீட்டே பண்ணலை, லாங் ஸ்டாண்டிங்காக விட்றீங்கன்னா என்ன ஆகுனா கம்ஸு சுற்றி போனை சுற்றி தான் கம்ஸ் இருக்குது, நம்ம தாடை எலும்பை.
அந்த கம்ஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கீழே இறங்கும் உங்களோட தாடை எலும்புக்கு. ஸோ அந்த மாதிரி தாடை எலும்பு சப்போர்ட்டில் தான் நம்ம பல்லே ஹோல்டாகி இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ தாடை எலும்பு என்ன ஆகும், அது எப்படி ரியாக்ட் ஆகும்? இப்போ நான் சொன்னேன் இல்லை, கம்ஸ் ரியாக்ட் ஆகுது, ப்ளீடிங், ஸ்பாஞ்சியாக இருக்கிறது, அந்த மாதிரி கம்ஸ் ரிசைட் ஆகும், இறங்கும், ஈரெலாம் இறங்கி பார்த்துருக்கேன். அதெல்லாம் கம்ஸ் வந்து நமக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது இந்த அழுக்குக்கு, அதுக்கெலாம் இன்ஃபெக்ஷனுக்கு. ஆனால் போன் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போன் லாஸ் ஆகும், போன் வந்து ரிசார்வ் ஆகும். ஸோ அதனால் போன் லாஸ் ஆக என்ன ஆகும் அந்த இன்ஃபெக்ஷன்லனா, நம்ம பல்லுக்கு தேவையான அந்த சரௌண்டிங் போன் சப்போர்ட் இல்லாமல் பல்லு நல்லா ஸ்டார்டிங்கில் ஆட ஆரம்பிக்கும், அதையும் அலட்சியப்படுத்துவாங்க, நல்லா ஆட ஆரம்பிக்கும். அப்புறமா சிவியர் பெரியோடான்டைட்டிஸ் கண்டிஷனுக்கு போய் விட்டுரும். அப்போ தான் பல்லு காப்பாற்றவே முடியாமல் பல்லு எடுக்கிற சுச்சுவேஷன். ஸோ இது வந்து ஒரு இம்மீடியட்டாக வந்து ஒருத்தவங்களுக்கு பல்லு இஷ்யூஸ் வந்து கம் டிசீஸ் வந்து வரது கிடையாது. அது லாங் ஸ்டாண்டிங் அவங்க இக்னோர் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க, கடைசியாக அந்த பல்லு வந்து ஆடி விழுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணால் அந்த விழுகிற பல்லே நம்ம காப்பாற்றிருக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ பல்லு ப்ரஷஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஹார்ட் ப்ரஷஸ் வந்துருச்சு, சாஃப்ட், மீடியம், இந்த மாதிரியான வேரியன்ட் இருக்குது. அந்த டைம்லலாம் வந்துட்டு பெருசாக யாருக்குமே அவ்வளோ தெரிஞ்சிருக்காது இவ்வளோ வேரியன்ட் இருக்குது. அண்ட் சில பேர் வந்துட்டு வெறும் அந்த வேப்பங்குச்சி மட்டும் தான் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரைட் வே ஆஃப் செலக்டிங் ப்ரஷ்னா இதை சொல்லுவீங்கண்ணா? ப்ரஷ் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் பிராண்ட்லாம் பெருசாக முக்கியமே கிடையாது, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் திங் வந்து அது நீங்கள் சொன்னது தான், சாஃப்ட் மீடியம், அது சொன்னீங்கல்ல, மீடியம் சாஃப்ட். ஓகே, மீடியம் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லைனா மீடியம் ப்ரஷஸ் ஓகே எல்லாருக்குமே. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பல்லு கூச்சம் வந்திருக்கும், எனாமெல்லாம் தேய்மானம் இருக்கும், இல்லை கம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க ஒரு சாஃப்ட் டூத் ப்ரஷ் வாங்கலாம். நான் இப்போ நிறைய பார்க்குறது என்னென்னா யங்ஸ்டர்ஸே வந்து சாஃப்ட் டூத் ப்ரஷ் தான் பல்லுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு, மேம் நான் சாஃப்ட் டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அதோட இன்னொரு கொடுமை என்னென்னா டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஆட்லலாம் பார்த்துட்டு இதான் டென்டிஸ்ட் பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட், அதாவது சென்சிட்டிவிட்டி பல் கூச்சத்துக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட் எதுக்கு யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும்? ஓகே, அதை ரொட்டீனாக லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வந்து கமர்ஷியலாக பிராண்ட் டூத் பேஸ்ட்டு எது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரோ என்ன பிராண்ட்னாலும் ஓகே. என்ன கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ பிராண்டு சேஞ்ச் பண்ணுவேன், ஃப்ளேவர்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரொட்டீனாக ஒரே பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நெசசிட்டி கிடையாது. ஓகே. ஸோ அது நம்ம பண்ணுறப்போ நமக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்துவாக நம்ம பண்ணுவோம் ப்ரஷ் பண்ணுறப்போ. ஒரு டூத் பேஸ்ட் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆனால் நமக்கு ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இந்த பிராண்ட் அப்படின்னா பேஸ்ட்லேயும் கிடையாது, ப்ரஷ்லேயுமே கிடையாது. நீங்கள் வந்து மீடியம் டூத் ப்ரஷ், வெரி ஹார்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்டெயின்ஸ், ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஆனால் யாருமே யூஸ் பண்ணாது தான் நல்லது. எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ரொம்ப சிவியர் கம் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் டென்டிஸ்ட் நாங்கள் ட்ரீட் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது கம்ஸில் வாயில் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ புண்ணு ஆயிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட் யூஸ் அதிகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமில். ஸோ பொதுவாகவே வந்துட்டு அழுத்தி தேய்ச்சா தான் அழுக்கு போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு மேலேருந்து இப்படி வாஷ் பண்ணணும், இப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் வேறு பார்த்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தி ரைட் வே ஆஃப் ப்ரஷிங் யூர் டீத்? அழுத்தி வந்து யாருமே ப்ரஷ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம பல்லில் வந்து எனாமல்னு ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் இருக்குது, பல்லிலே லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எனாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனாமல் கோட்டிங்கிறது ஒரு குவான்டிட்டி ஆஃப் திக்னஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம நாள்பட ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ்னால என்ன எனாமல் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு லேயர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் எனாமல் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அழுத்தி டெய்லி தேய்ச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்லேயே எனாமல் லாஸ் ஆகும். ஸோ லாஸ் ஆகி என்ன ஆகும், இந்த எஸ்பெஷலி இந்த ஹரிசாண்டல் மோஷனில் ஹார்டாக அழுத்தி தேய்ச்சிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும், கம்ஸ்க்கும் டீத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த போர்ஷன், அந்த கம்ஸ் கீழே இருக்கிற அந்த பல்லோட இடத்துல தான் எனாமல் தின்னஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல ஈஸியாக ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஸோ அதை வந்து நாங்கள் செர்வைக்கல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இந்த ராங் ப்ரஷிங் டெக்னிக்னாலே வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இது வந்து ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அந்த மாதிரி ரொம்ப ரேர் கண்டிஷன் கிடையாது, ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த செர்வைக்கல் அப்ரேஷன். ஓகே. ஸோ இது வந்து எஸ்பெஷலி இப்போ ரைட் ஹேண்டட் ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் ரொம்ப காமன், ஏன்னா அவங்க இப்படி தான் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ப்ரஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் காமனாக வரும். ஸோ அதனால் எஸ்பெஷலி பேக் டீத்தில் தான் வரும், நம்ம இந்த டீத் இப்படி தேய்க்கவே மாட்டோம். ஸோ அதனால் செர்வைக்கல் அப்ரேஷன் வந்து இந்த சைடு ரொம்ப காமனாக வரும். ஸோ அதனால் ஹார்ட் ப்ரஷ்னால நான் சொல்கிறேன், இது பண்ணால் இவ்வளோ டேமேஜஸ் வரும். ஓகே. ஸோ ஒரு ரைட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்தே நம்ம ப்ரஷ் பண்ணுறது மோர் தென் எனஃப். அழுக்கு போகணும் அவ்வளோதான்.
இப்போ நீங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறீங்க, நம்ம சாதாரண பாத்திரம் மாதிரி இல்லாம ஒரு நான்ஸ்டிக் கோட்டட் ஒரு பேனை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோம், அதுல ஒரு கோட்டிங் இருக்குன்னு ஒரு அவேர்னஸோடய க்ளீன் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவேன். உங்க பல்லில் ஒரு கோட்டிங் இருக்கு, எனாமல் கோட்டிங், அது டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி ஈரலேருந்து க்ளீன் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. மெத்தடுமே இருக்கு. அது வந்து இப்போ ரொட்டீனா எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக் வந்து நம்ம கம்ஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் டீத் இந்த மோஷன்ல ப்ரஷ் பண்ணணும், அப் சைட் டவுன். உங்களோட மேல இருந்து கீழே. இப்போ வந்து 2 minutes ப்ரஷிங்னா நீங்க வந்து தாடையவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்பர் ஜாவை 2 குவாட்ரண்ட்டா, லோவர் ஜாவை 2 குவாட்ரண்ட்டா. ஸோ 2 minutesனா ஈச் குவாட்ரண்ட் 30 seconds. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு குவாட்ரண்ட்க்கும் 3 சர்ஃபேஸ் இருக்கும். வெளி சர்ஃபேஸு, இன்னர் சர்ஃபேஸு, டாப் சர்ஃபேஸ். ஸோ அது மூலமா 10 seconds. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேல்குலேட்டிவாக பண்ண முடியாது. பட் நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணி பாருங்க, எவ்வளோ கான்ஷியஸாக ப்ரஷ் நீங்கள் எவ்வளோ டைமர் செட் பண்ணி பாருங்க. நீங்களா பண்ணுறத எவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு 2 minutes கீழே இருக்குன்னா ப்ரஷிங் அடிக்குவேட் கிடையாது. நீங்கள் ஒரு 2 minutes தாண்டியுமே சில பேர் பண்ணி பார்த்துருக்கோம். 5 minutesலாம் போய் ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அதுவுமே டேமேஜ் தான் காஸ் பண்ண போகுது. ஸோ அதனால ரொம்ப இன்அடிக்குவேட்டாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா பல்லில் அழுக்கு போகிறது இல்லை. ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல்லில் எனாமல் போயிடும். ஓகே. ஸோ ரெண்டுமே ஆபத்து தான். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க மேலேருந்து கீழ் நோக்கி பண்ணணும். அப்போ கீழே இருக்கிற பல்ல வந்து கீழே மேல் நோக்கி அதே மாதிரி. ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா, நம்ம கம்ஸ் வந்து எல்லாரும் நினச்சிருக்கோம் அது வந்து டைட்டாக நம்ம டூத்தோட பவுண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கம்ஸுமே நம்ம வந்து விலைக்கு பார்த்தோம்னா ஒரு 2 mm வந்து உள்ளே போகும், உள்ளே வந்து இருக்கும். அதுக்கு பேர் ஜிஞ்சேவல் சல்கஸ் ஏரியான்னு சொல்கிறது. ஸோ அதுதான் ரொம்ப க்ரூஷியல் ஏரியா இந்த கம் டிசீஸ்லாம் வர்றதுக்கு. ஸோ அந்த சல்கஸ் மீன்ஸ் ஒரு பாக்கெட் மாதிரி, அந்த சல்கஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரஷிங் மோஷன். அந்த குழி மாதிரி ஒரு ரீஜன் நம்ம பாக்கெட் மாதிரி ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த அழுக்கு நம்ம கம்ஸ்லேருந்து வெளியே எடுக்கணும். இப்படி பண்ணுறப்ப உள்ளே போச்சு. ஸோ அதுதான் இந்த மோஷன். அந்த 45 degree ஆங்குலேஷனில் வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து கிளியர் ஆகும். ஸோ இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும் அந்த மோஷனில், ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் தேய்க்க வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக மாற்ற நமக்கு அது பழகிடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்னர் சர்ஃபேஸில் போகிறப்ப ப்ரஷ் எல்லோரும் இப்படி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது, யாராலுமே ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக ப்ரஷ் வச்சுட்டு வெர்டிகலாக க்ளீன் பண்ணணும். எஸ்பெஷலி இன்சைட், இங்கே கீழே ரெண்டுமே. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாவு மாதிரி பல்லில் படியும், அப்புறம் தான் கேல்குலஸாக ஃபார்ம் ஆகும். இந்த கேல்குலஸ் ஃபார்மேஷனுக்கு மெயின் திங்கே வந்து நம்ம வாயில் இருக்கிற மினரல்ஸ் தான். நம்ம சலைவால் இருக்கிற மினரல் கண்டென்ட் தான் போய் அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி அந்த ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ எஸ்பெஷலி நிறைய பேருக்கு கேல்குலஸ் இந்த லோவரில் இன்சைடில் வரும். அதுக்கு ஒரு 2 முக்கியமான ரீசன் வந்து, ஒன்று இந்த இடத்த அவாய்ட் பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணுறப்போ கவனிக்க மாட்டாங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சலைவரி கிளான்ஸோட ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்கில் ஹை சான்சஸ் அந்த இடத்துல கேல்குலஸ் வர்றதுக்கு. ஏன்னா அந்த நிறைய அந்த டெபாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேல்குலஸ் ஃபார்மேஷன் இந்த ஏரியா ரொம்ப காமன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க டென்டல் ஃப்ளோஸே வந்துட்டு பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற எல்லா டர்ட்டியுமே வந்து ரிமூவ் பண்ண முடியும். பட் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா டக்குன்னு டூத் பிக் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடும்பொழுது நம்ம எங்கேயாவது குத்திடுவோம், அதனால கம் ப்ளீடிங் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? டூத் பிக் டெஃபினட்டாக யாருமே யூஸ் பண்ணவே கூடாது. யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹெல்தி கம்ஸ் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டூத் பிக் வந்து இப்போ கம்ஸில் ஏதாவது உங்களுக்கே ஒரு பல்லில் ஒரு இடத்துல மாட்டிருக்குன்னா, நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க எந்த இடத்துல இருக்குன்னு. இந்த இடம் இங்கே எங்கேயோ இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டூத் பிக் போடுறப்ப என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக நம்ம கண்ணாடி பார்த்து அப்படிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சும்மா உட்காந்துட்டு அந்த எங்கேயாவது போட்டு ஏதாவது குத்துவாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டாக கம்ஸ் வந்து நல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும், புண்ணாயிடும். ஸோ அந்த மாதிரி புண்ணு ஆகிட்டே இருக்குது. உங்கள் ஒரு இடத்துல வந்து இது வரைக்கும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட்டே ஆகலை, இப்போ தான் ஆகுதுன்னா டெஃபினட்டாக அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஹிடன் கேவிட்டி கூட இருக்கலாம். கேவிட்டியுமே ஒரு குழி தானே, உள்ளே போய் சாப்பாடு மாட்டலாம். அப்படி இல்லைனா கம்ஸ் வந்து ஸ்வாலன் ஆகலாம். ஸ்வாலன் ஆகிறப்பையும் அதோட சைஸ் பெருசாகிறப்பையும் அதுவுமே ஒரு பாக்கெட் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் இருக்கும், சாப்பாடு போய் தங்கும். ஸோ அந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணாமல் நம்ம டூத் பிக் போட்டுகிட்டே இருக்கிறப்போ ஆல்ரெடி புண்ணாக இருக்கிற கம்ஸு நல்லா புண்ணாயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஆறுற டைமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து திரும்பி அந்த இன்னும் தான் ஜாஸ்தி ஆகும் அந்த கம் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன். அந்த நான் சொன்ன மாதிரி போன் லாஸ் கூட ஆகலாம். இன்னும் ஜாஸ்தியாக வந்து சாப்பாடு தங்கலாம்.
ஓகே. டூத் பேஸ்ட் தொடர்ந்து இப்போ மவுத் வாஷ்ன்ற ஒரு விஷயமும் வந்துட்டு கல்ச்சர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து அந்த மவுத் வாஷ் பண்ணால் தான் வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமா ஆன் ரெகுலர் பேசிஸ்? யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? மவுத் வாஷ் வந்து ரெகுலராக யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன க்ளீனிங் மெத்தட் இருக்குல்ல, அந்த ரொட்டீன் டென்டல் ரொட்டீனில் ப்ரஷிங், ஃப்ளாஸிங், டங் கிளீனிங், இது மூணுமே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இட் கம்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் மெத்தட் ஆஃப் கிளீனிங். ஓகே. மெக்கானிக்கல்னா ஒரு நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது. இன்னொரு கான்செப்ட் கெமிக்கல் மெத்தட் ஆஃப் கிளீனிங் வச்சுக்கோங்களேன். அதில் தான் வந்து மவுத் வாஷ் இட் கம்ஸ் அண்டர் கெமிக்கல் மெத்தட். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு இடத்தையே க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஒரு ஃப்ளோரே க்ளீன் பண்ணுறீங்க, டெய்லி நம்ம கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ண மாட்டோம்ல, ரொம்ப காஸ்ட்லியான ஏதோ ஒரு. கரெக்ட். ஸோ நம்ம தொடப்போம் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மாக அந்த கெமிக்கல் வந்து போடவே கூடாது. ஃபேஸ் வாஷ்லலாம் அது ஒரு கெமிக்கல் தானே, ஸ்கின்ல போட தானே செய்கிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபேஸ் வாஷில் இருக்கிற எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாவே எதுவுமே அழிக்க போகிறது இல்லை. கம்ப்ளீட்டாக ஸ்கின்லேயுமே நல்ல ஒரு பாக்டீரியல் இது இருக்கும், ஒரு மைக்ரோபியம் மாதிரி. ஸோ அது வந்து அழிக்க போகிறது இல்லை. ஆனால் மவுத் வாஷை கேட்டிங்கன்னா நம்ம வாயில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும், டெஃபினட்டாக அவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதில் நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். மவுத் வாஷோட கான்செப்ட் வந்து கெட்ட பாக்டீரியாவை ரிமூவ் கில் பண்ணுறதுக்கு தான் மவுத் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே. நீங்கள் லாங் டேர்மாக அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த நல்ல பாக்டீரியாவுமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதோட நல்ல பாக்டீரியாவோட ரோல் வந்து நம்ம வாயில் நல்ல சலைவரி செக்ரீஷனு, நம்ம வாயில் எதுவும் டிசீஸ் வந்துடாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ அது கம்மியாகிறப்போ அந்த பேட் பாக்டீரியாவோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும், அந்த பேலன்ஸே அஃபெக்ட் ஆகும். ஸோ லாங் டேர்மில் அது யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுலேயே ஆன்டி மைக்ரோபியல் மவுத்ரின்ஸ் தான் எழுதியிருக்கும், கில்ஸ் 99 பாக்டீரியா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கில் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் ஆகி அது வந்து நல்லது காஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கெட்டது தான் நிறையா காஸ் பண்ணும். அதேமாதிரி லாங் டேர்ம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த டேஸ்ட் சென்சேஷனே மாறும். கரெக்ட். அந்த டேஸ்ட் பட்ஸ்மே அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி நிறைய ட்ரை மவுத் வரும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ அதை சில பேர் வந்துட்டு ராவாகவே வந்துட்டு ரின்ஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் வந்து வாட்டர் ப்ரொபோர்ஷனேட் பண்ணி ரின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் ஆனால் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, வாயில் தான் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா டென்டிஸ்ட் வந்து அன்டைல்யூட்டடாக சில சமயம் வந்து அன்டைல்யூட்டடாக யூஸ் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா நீங்கள் டைல்யூட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆல்கஹால் ஃப்ரீன்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும்னு இருக்குது அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 1 வீக் ஒரு 10 days அந்த மாதிரி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்மாக ரொட்டீனாக யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு டென்டல்னாலே இன்னொரு மெயின் யோசனை வந்துட்டு இந்த பேட் பிரெத். அது வந்துட்டு ஒருத்தர் ஒரு வே ஆஃப் கண்ட்ரோலிங் இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சோம்பு வைக்கிறாங்க ஆஃப்டர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ணுறது? ஓவராலாக அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே அந்த பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேஸ் எல்லாம் என்ன மேம்? பேட் பிரெத் வந்து மெயின் ரீசன் வந்து நம்ம வாயில் இருக்கிற அந்த அழுக்கு தான். இப்போது அழுக்குனா என்னது, நீங்கள் சாப்பிட்டதோட மிச்சம் இருக்கிற டெப்ரிஸ் ரெசிடியூ வந்து நம்ம வாயில் தங்கி இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு சாப்பாடு தான். இப்போ சாப்பாடு எப்படி வெளியில் வச்சா கெட்டு போகுதுல, அதே மாதிரி நம்ம வாயில் இருக்கிற அந்த டெப்ரிஸ்மே வந்து கெட்டு போகும். ஸோ அதுதான் வந்து அந்த பேட் ஸ்மெல் காஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு பெரிய கேவிட்டி சொத்தப்பல் இருக்குது, டெஃபினட்டாக அதுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்டதெல்லாம் தங்கும். அதை நம்ம கிளியர் அவுட் பண்ணவும் முடியாது, ப்ரஷ் போய் அந்த குழியிலேருந்து கிளியர் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து அந்த பேட் பிரெத் காஸ் பண்ணுறது. ஸோ அப்போ பேட் பிரெத் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டென்டிஸ்ட்டை போய் ஒரு ப்ராப்பராக ஒரு க்ளீனப், அந்த டென்டல் ஸ்கேலிங் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணுறப்பே அந்த கம்ஸில் இருக்கிற டர்ட்ஸ், பல்லில் படிஞ்சிருக்கிற டர்ட்ஸ்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கேவிட்டிஸ் இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ணணும். எல்லா பல்லும் க்ளீனாக இருக்குது, ஒரே ஒரு பல்லில் மட்டும் சொத்தை போய் சாப்பாடு தங்கினாலும் அந்த பல்லுமே பேட் பிரெத் காஸ் பண்ணும். ஸோ அதுவுமே கேவிட்டியை வந்து ஃபில் பண்ணிக்கணும். சில பேர் வந்து பல்லு க்ளீனாக இருக்கும், சொத்த பல் எதுவுமே இருக்காது, ஆனாலும் பேட் பிரெத் வரும். அதுக்கு என்ன ரீசன்னா டங்க்கு, நாக்கை க்ளீன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான ரீசன். நம்ம வாயில் இருக்கிற பாதி அழுக்கு வந்து மெயினாக டங்கில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால டங் கிளீனிங்குமே மஸ்ட்டு. ஸோ கோட்டட் டங்குமே வந்து ரொம்ப முக்கியமான காஸ் வந்து இந்த பேட் பிரெத்துக்கு. ஸோ டங் கிளீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பேட் பிரெத் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லாமே வாயில் க்ளீனாக தான் இருக்குது, நம்ம எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமே பேட் பிரெத் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிஸ்டமிக்காக பாடியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே பேட் பிரெத் வரும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர் கம்ப்ளைண்ட், லாங் டேர்மாக அல்சர் இருக்குது அப்படின்னாலும் அவங்க அந்த ரீகர்ஜிடேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு பேட் ஸ்மெல் காஸ் பண்ணும். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பேட் பிரெத் வரலாம். சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் அந்த மாதிரி சொல்லுவோம், பிபி பேஷண்ட்ஸு அந்த மாதிரி சில மெடிசின்ஸ்னாலையும் பேட் பிரெத் வரும்.
ஸோ என்ன லங் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் க்ரானிக்காக ஒரு லங் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், இந்த சளி பிடிச்ச தன்மை இருந்துகிட்டே இருந்தாலும் அதுவுமே பயங்கரமாக பேட் பிரெத் காஸ் பண்ணும். டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். இஎன்டி இஷ்யூஸ் எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஹெட் அண்ட் நெக் ரீஜன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனாட்டமிக்கலி இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பேட் பிரெத் காஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம். அதுவுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் இருக்கும். டயபெட்டிஸ்க்குன்னு ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் இருக்கும், லிவர் ப்ராப்ளம்க்கு இருக்கிற பேட் பிரெத்துக்குன்னு ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நிறைய டிஃபர் ஆகும். ஓகே. அண்ட் பொதுவாக வந்துட்டு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தால் பாடி மட்டும் தான் வந்துட்டு போன்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் வந்து அது போன்ஸ் இல்லாமல் பல்லையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சினால பல்லு உண்மையாகவே பாதிக்கப்படுமா மேம்? டெஃபினட்டாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பல்லுலாம் நல்ல அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருந்தால் தான் அது காஸ் பண்ணலாம். ஓகே. லைக் உங்கள் பல்லுலாம் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பல்லு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப்டர் ஒரு 30-40க்கு அப்புறம் கால்சியம் கம்மியாகுது, லைக் உங்களோட சீரம் கால்சியம் லெவல் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப கம்மியாகுதுன்னா அது போய் பல்லெல்லாம் வீக்கன் பண்ண முடியாது. ஓகே. அது வேணால் உங்கள் போனை வீக்கன் பண்ணலாம். ஏன்னா போன் வந்து மெட்டபாலிசம் நடந்துக்கிட்டே இருக்கும் பாடியில். நம்ம செல்ஸ் எப்படி மெட்டபாலிசம் ஆகிட்டே இருக்குது, செல் அழிஞ்சு புது செல் ஃபார்ம் ஆகிற மாதிரி போனுக்கும் மெட்டபாலிசம் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தாடை எலும்பில் இருக்கிற அந்த போனுக்கு. ஸோ அது இம்பேலன்ஸ் ஆகிறப்போ வேணால் உங்களுக்கு வந்து இந்த பல்லு ஆடி சீக்கிரம் விழுகிறது, அந்த ஸ்ட்ரென்த்து போகிறது, அந்த மாதிரி இதாக இருக்கலாம். பட் ஆனால் பல்லில் எடுத்துட்டிங்கன்னா கால்சியம் தான் அதுலேயும் இருக்குது. பட் கால்சியம் டெஃபிஷியன்சி மீன்வைல் வரதுனால, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால பல் எஃபெக்ட் ஆகாது, உங்களோட போன் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். ஸோ மேம் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அழகாக பதில் சொல்லி கொடுத்தீங்க. நிறைய வந்துட்டு நாலேஜ் இது மூலிமா கிடைச்சி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.